இருக்குது யார் தான் இல்ல சார், இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் தான் சார். இது வந்து அது யாரையுமே கேமரா பார்த்து பேசுங்க சார். சாரி, காரணம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஷனலான ஒரு எலிமெண்ட்டை தான் எடுத்துருக்க முடியும். ஒரு 8 மாசம் முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது, அதான் கேட்குறோம். இல்லை சார், நிறைய இன்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது. அப்படி பார்த்தா கனெக்ட் பண்ணலாம் நிறைய. பட் அதை யாரையுமே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணல. ஒரு நமக்கு ஒரு இன்சிடென்ட், ஒரு வேலிடான இன்சிடென்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை இதை பிக் பண்ணியிருக்க முடியும். இன்டென்ஷன்லாம் யாரும் மனசுல நிற்கிற மாதிரி எப்படி அது மாதிரி உங்க டேரக்டர் இருக்கிறாருல அறிவாளர், ஒரு சிறப்பான டேரக்டர். அவரையும் தாண்டி நீங்க வந்து உருவம் மிஞ்சிய சிஷியனா தெரியல. அப்படிலாம் நம்ம ஒரு விஷயம் எழுதியிருக்கோம், அவ்வளோதான் சார். இல்லை, காலையிலேருந்து நாங்கள் 2 படம் பார்த்தா இது 3வது படம். இந்த படம் பண்ண ஆயிரவே ஒன்று அந்த அளவுக்கு இருப்பாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆசம். அப்படியே உட்கார வச்சுட்டீங்க. ஸ்க்ரீன் பிளே நான் இவ்வளோ 10 வருஷமா படம் பார்த்தேன். அப்படியே வந்து மெஸ்பரைசிங். செகண்ட் ஹாஃப் அதே ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒரு கேரக்டர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கேரக்டர் தேடி ஒரு குழந்தை வச்சு வராங்க. அவங்க கண்ணில் என்ன அந்த பாசம். லால் சார், தர்ஷன் ரொமான்டிக் கொடுத்துருக்கலாம், அது அடுத்த படம் கொடுத்துருக்கலாம். இவ்வளோ ஹேண்ட்ஸம் ஹீரோ கொடுக்க ஆசம் மூவி. இங்கே வந்து 100 மூவிஸ் சார். எத்தனை தியேட்டர் கிடைச்சிருக்கு சார் உங்களுக்கு? சார், அது ப்ரொடக்ஷன்ல தான் சார் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா 400 தியேட்டர்ல 9 படம் வருது. இதை எப்படி இதை சமாளிக்க? நல்ல படம் இது. ஆமா சார், அதுதான் உங்கள் மாதிரி ஆட்களோட ஹெல்ப் சப்போர்ட் தான் சார் இந்த படத்தை அடுத்த லெவல் எப்படியாச்சும் அதை நல்ல தியேட்டரை பிடிச்சிருக்கு சார். டு பி ஆனஸ்ட் சார், நான் இது வந்து எங்களோட போர்ஷன் முடிஞ்சிருச்சு. ப்ரொடக்ஷன் அவங்க சைடில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு வேர்ல்டு காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து மீடியா வாஸ் அ வைட்டல் ரோல். இல்ல, அது மீடியா பண்ணிடலாம், எல்லாம் செஞ்சு தியேட்டர் கிடைக்கணும்ல. ஆமா சார், அதை பாருங்க. தர்ஷனா எதுக்கு சார் நீங்க போலீஸ் கரெக்டா இந்த கேரக்டர் செலக்ட் பண்ணீங்க? எப்படி? ஏன்னா அவர் நல்ல ஃபிட்டா இருக்கிறதுனாலயா? உங்களுக்கு எப்படி இருக்கு சார் இந்த கேரக்டர்? இவங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி பிடிச்சது? இல்ல ஜஸ்ட் ஆக்சுவலா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கு அந்த உண்டான சேலஞ்சஸ் தான் சார் இது. நம்ம எழுதியில வேற ஒருத்தவங்களை வச்சு எழுதியிருப்போம். பட் அவங்களால அச்சீவ் பண்ண முடியல. பட் அடுத்த ஸ்டேஜுக்கு வரப்போ அடுத்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் வச்சிருக்கோம்ல சார். அடுத்ததுல வந்து தர்ஷன் வந்தாப்புல நெரேட் பண்ணோம். ரொம்ப ஆக்டா ஃபிசிக்கலாக இஸ் வெரி ஸ்ட்ராங் ஆக்சுவலி. ஸோ மென்டலி மட்டும் நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணோம். ஃபைனலாக சார் ஆக்சுவலாக இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா போலீஸ் தான் பேடாக இருக்குது. என்ன சார், போலீஸ் தான் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு. ஆமாம் சார். சார் இன்னைக்கு அதான் சார். இல்லை அப்படி இல்லை, சும்மா இப்படி கை நீட்டினாவே உள்ளதுக்கு குழந்துருவாங்க சார். இல்லை சார், எனக்கு ஹானஸ்ட்டாக எனக்கு அது மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஆகலை. ஸோ ஆன் அண்ட் ஆஃப் நடக்குது சார். இப்போ நீங்கள் இந்த லாஸ்ட் ஒரு 5 monthsல ஒரு 1 or 2 இன்சிடென்ட்ஸ் நம்ம சொல்கிறோம். பட் மீதி எல்லாமே ரெஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ்லாம் நல்லா தான் சார் போயிட்டு இருக்கு. அது மாதிரி போலீஸ் அடிக்கிற மாதிரிலாம் காமிக்கிறீங்க. அந்த லால் இது நாட்டிலாந்தியாடுக்கு இணையான போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் அவங்கள வந்து அப்படி செய்யலாமா? ஏன்னா அரசியல்வாதியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் உள்ள கூட்டு போயெல்லாம் தமிழ்நாட்டில் அப்படி நடந்ததே இல்லை. தமிழ்நாடு போலீஸ் எப்படி டிக்ரேட் பண்ணலாமா? அது தப்பு இல்லையா? அது நம்ம போலீஸ் வந்து நம்ம பவர் அதுதான, மக்கள் அவங்க தானே காப்பாற்றுறாங்க. ஆக்சுவலாக சார் இது ஃபிக்ஷனல் ஸ்டோரி. நம்ம ஒரு கதையை ஸ்டேஜ் பண்ணி இப்போ எதுக்கு உங்களுக்கு லால் அடித்தோன்னே இவர் திருப்பி அடிக்கணும்னு உங்களுக்கு தோணுனதே ட்ரெஸ்ஸை கலக்குனதுனால தான். ஸோ அந்த பாயிண்ட் நான் ஜஸ்டிஃபை பண்ணலைன்னா அது ரெகுலராக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சார் அதை இன்னொன்று இயக்குனர் சார், அந்த வட சென்னை அவரும் ரொம்ப நாள் காணும். சுந்தர், அவர் பேர் சுந்தர். ஆமாம், தர்ஷன் காணும், பேயை காணும், ஹீரோவும் கொஞ்ச நாள் காணும். எப்படி இவங்கெல்லாம் பிடிச்சி உள்ள போயிட்டு சார்? இவங்கெல்லாம் நாங்கள் அறிவழகன் சார் படத்துலேருந்து இவங்க எல்லாமே லிங்க்கில் தான் சார் இருந்தாங்க. பார்டரில் ஒர்க் பண்ணார். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல கேரக்டர்ஸ்லாம் நம்ம டச்சில் தான் இருக்கோம். ஸோ ஸ்கிரிப்ட் எழுதியில் அவங்கள கூப்பிட்டாரு. நல்ல கேரக்டர் நல்லா வாய்ப்பு இருந்தது. அவர் ஒரு பஸ்ஸில் ஒரு அம்மா அது ஒரு ஹீரோயினோட ஒரு கடைசியில் வராங்க. இவ்வளோ அழகாக இருக்காங்க. சீரியஸாக நான் கிளாமரை நம்பலை, கதையெல்லாம் நம்பியிருக்கேன். அவனை சார் ஸ்கிரிப்டுக்கு தேவைப்பட்டேன். நான் எங்கேயும் பாட்டு வச்சுருந்தேன்னா எதுக்கு பாட்டு ஒரு ரிலாக்ஸ். ஏன்னா நல்லா இருக்கு படம். அந்த ஒரு குறையும் ஜென்யூனாக ஒரு பண்ணோம் சார், ஒரு ஆனஸ்டாக. சார் வில்லன் கேரக்டர் மன்சூர் அலிகான மிகப்பெரிய வில்லன். அதோட அவரை தாண்டி ஒரு வில்லனை பிடிச்சி போட்டு பண்ண வச்சிருக்கீங்க. அவர் ஆக்சிட் வரலையா? இல்லை சார், அவர் நல்லா மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு ரொம்ப ப்ராமிசிங்கான ஆள். இப்போ ரசவாதியில் ரீசெண்ட் டேஸில் பண்ணார். ஸோ இந்த நம்ம டீமில் இந்த எங்களோட சார் மெயின் டெக்னீஷியன்ஸ் அதாவது ரேணு, நெய், அப்படியே மனோஜ் சார். இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து ரொம்ப நீங்கள் பார்க்கல ரொம்ப ஆத்தென்டிக்காக இருந்தது. இஸ் ஒன் மனோஜ். ஸோ மியூசிக் டைரக்டர் வரல பாலா சார், மியூசிக் டைரக்டர் வரல விகாஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே இட்ஸ் ஆல் டீம் ஆஃப் தான் சார். இது மேபி நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். பட் இட்ஸ் ஆல் வந்து மெயின் கேரக்டரா போட்டுருக்கீங்க. இல்லை சார், இது போன செப்டம்பர் ஆகஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி. ஆமாம் சார். இயக்குனர் சார், ஆர்வம் வந்து மெயின் கேரக்டரா இன்ஸ்பெக்டர் நகர்த்தி போகிற மாதிரி. ஆமாம் சார். ஆக்டாக பண்ணியிருக்காரு. இல்லை சார், அது அவர் ரோல் ரொம்ப நல்லா இருக்குது சார்.
அவர் அதாவது ரெகுலராக நம்ம பண்ணுற ஆள் வேணாம்னு சொல்லி தான் ஒன்று ட்ரை பண்ணணும். நீங்கள் எல்லா கேஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூஸியாக தான் பண்ணியிருப்போம். இவங்க வேணாம், இது ஸ்டீரியோ டைப்பாக இருந்தால் அதை வேறு மாதிரி கொண்டு போகலான்னு ட்ரை பண்ணது தான் அது ஒர்க் அவுட் ஆகிருக்குங்கிறது தான். சார், director சார், அந்த ரெண்டு பேரும் எங்களை training எடுத்தாங்களா? அவரும் நல்ல கராத்தே மாஸ்டர் பையன், அவரும் கராத்தே மாஸ்டர். ஆனா அந்த கேரக்டர் அப்படியே ஏதாவது திருநங்கை ட்ரைனிங் ஏதாவது எடுத்தீங்களா? அது மாதிரி இவரும் போலீஸ் அந்த மிடுக்கு மிரட்டலா இருக்கு. இல்லை சார், இவர் ஆக்சுவலாக போனார் சார். இவர் வந்து ஒரு 3 வீக்ஸ் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு பாடி எல்லாம் கொஞ்சம் இருக்கிறனால கொஞ்சம் ட்ரைனிங் ஒரு 3 வீக்ஸ் கொண்டு போனார். எப்படி அதான் ரெண்டு பேரும் எப்படி அவரு எனக்கு வந்து எனக்கே ஒரு மேல ஆசை வர்ற மாதிரி நான் கொஞ்சம் வேலை பார்த்தேன். டைரக்டர் முனிஷ்காந்த் கேரக்டர் மட்டும் படத்துல பண்ணாத மாதிரியே தனியா சுத்திட்டு இருக்கு. இல்லை சார், இல்லை ட்ரிம் பண்ணிருக்கலாம். இல்லை ட்ரிம் பண்ணது அது கொஞ்சம் காமெடி தான் பண்ணோம். பட் அது சில பேருக்கு கொஞ்சம் ரீச் ஆகிறதுனால கொஞ்சம் அதுக்கு இன்னும் ஆக்கிடும். ஃபைனலி சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். எல்லாத்துக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி இந்த படத்தை வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறது